ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணர் அகாசுரனை வதம் பண்ண அதை பார்த்த பிரம்மதேவர் மேலும் அவரோட லீலைகளை பார்க்க விரும்பி கன்றுகளையும் கோபச் சிறுவர்களையும் தன்னோட மாயையால் மறைச்சி வச்சிட சர்வேஸ்வரனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பசுக்களுக்காகவும் கோபியருக்காகவும் பிரம்மதேவருக்காகவும் தானே அத்தனை கன்றுகளாகவும் கோபச் சிறுவர்களாகவும் அவங்க வச்சிருந்த உரி தடி கொம்பு முதலான பொருட்களாகவும் ஆகிட அதை பார்த்து பிரம்மதேவர் உண்மையில் தான் மறைச்சி வச்சிருக்கிறவங்க கோகுலத்தை சேர்ந்தவங்களா இல்லை கிருஷ்ணனோட விளையாடிக்கிட்டு இருக்கிறவங்க கோகுலத்தை சேர்ந்தவங்களான மயங்க ஸ்ரீ கிருஷ்ணர் அவரோட மயக்கத்தை நீக்கினதை சுக மகரிஷி சொல்ல கேட்டோம். தொடர்ந்து பிரம்மதேவரோட துதிகளை சுக மகரிஷி சொல்றார். துதிக்கத்தக்கவரே ஸ்ரீ கிருஷ்ணா, நீருண்ட மேகம் மாதிரியான திருமேனியும் மின்னல் மாதிரியான ஆடையும் குந்துமணி குண்டலமும் மயில் தோகையும் தாங்கின அழகான முகமும் காட்டுப்பூக்களால் ஆன மாலையும் கொண்ட நந்தகோபரோட புதல்வரான உங்களை வணங்குறேன். கையில் பிடியளவு தயிரெண்ணம், தோல் எடுக்கல பிரம்பும் கொம்பும், இடையில புல்லாங்குழல்னு தனக்கு அடையாளம் கொண்டு மென்மையான திருவடியோடு நடமாடுற அழகு திருவுருவான தங்களை வணங்குறேன். பிரபு, எனக்கு அருள் புரியறதுக்குன்னு ஏற்கப்பட்ட இந்த திருமேனி தன்னிச்சையா தானாகவே ஏற்றுக்கிட்டது. இது பஞ்சபூதங்களால் ஆனதில்லை, சுத்த சத்துவமயமானது. என்னோட அறிவால் இதை உணர முடியாதவன் நான். ஏன் மன அடக்கம் இருக்கிற சான்றோர்களால் கூட இது முடியாது. ஆத்மானந்த வடிவினரான உங்களோட பெருமையை யார்தான் அறிய முடியும்? அதனால் உங்களை அறிஞ்சிக்கிறதுக்காக ஆராய்ச்சியில் ஈடுபடாமல் அவங்கவங்க இருப்பிடத்தில் இருந்துக்கிட்டே உங்களோட பக்தர்கள் வாயிலா உங்களோட சரித்தத்தை கேட்கறதுல வாழ்நாளை கழிக்கிற நல்லவங்களோட வாழ்க்கையானது உங்களை வணங்குறதாகவே அமையுது. உடலாலேயும் உள்ளத்தாலேயும் வாக்கினாலேயும் உங்களையே அடைஞ்சவங்களுக்கு 3 லோகத்தில் யாராலையும் வெல்ல முடியாதவரான நீங்கள் வசப்படுறீங்க. அன்பால் அவங்கக்கிட்ட கட்டுப்பட்டிருக்கீங்க. எங்கேயும் நிறைஞ்சவரே, எல்லா மென்மைகளையும் சிறக்கிற உங்ககிட்ட பக்தி செலுத்துறதை விட்டுட்டு ஞானம் பெறணும்னு சிலர் தங்களை வருத்திக்கிறாங்க. அரிசியை விட்டுட்டு உமியை குத்துற அவங்களுக்கு அந்த ஞானம் துன்பத்தை தர்றதாகவே அமையுது. எங்கேயும் பரவி இருக்கிறவரே, அழிவற்றவரே, பல யோகிகள் தங்களோட அத்தனை செயல்களையும் அத்தனை விருப்பங்களையும் தங்களுக்கே அர்ப்பணித்து அதனால் உள்ள தூய்மை அடைஞ்சாங்க. தங்களோட கதைகளை கேட்கறதுனால தூய்மையான பக்தியை அடைஞ்சாங்க. அந்த பக்தியினால் தங்களோட பெருமையை உணர்ந்து மோட்சங்கிற மேல்நிலையான தங்களையே அடைஞ்சாங்க. தங்களோட நிலை மாறுபாடுகள் அற்றது, வடிவமற்றது, புலன்களால் உணர முடியாதது, மற்றவங்க விளக்கிச் சொல்கிறதுனாலையும் உணர்ந்துக்க முடியாது. தனக்குத்தானே ஒளிரக்கூடியது, தன்னோட அனுபவத்தால் மட்டுமே உணரத்தக்கது. தூய்மையான உள்ளம் படைச்சவங்க மட்டுமே உங்களோட சிறப்பை உணர முடியும். பூமியோட ஒவ்வொரு அணுவையும் வானத்தில் இருக்கிற பனித்துகள்களையும் நட்சத்திரங்களையும் பல கல்பகாலம் அவகாசம் கொடுத்து அந்த காலவரைக்குள்ள ஒருத்தனால எண்ணிச் சொல்லிட முடியும்னா தங்களோட குணங்களையும் எண்ணிச் சொல்லிடலாம். அதனால் தங்களோட கிருபையை பேரார்வத்தோடு எதிர்பார்த்துக்கிட்டு தன்னோட வினை பெண்களான சுக துக்கங்களை பட்டில்லாமல் ஏற்று அனுபவிச்சுக்கிட்டு மனம் வாக்கு மற்றும் உடலால் தங்களையே வணங்கிக்கிட்டு தன்னோட வாழ்நாளை கழிக்கிறவன் தந்தையோட சொத்துக்கு மகன் மாதிரி முக்தி நிலைக்கு உரியவன் ஆகிறான். ஈசனே, என்னோட தீய எண்ணத்தை பாருங்க. முதலும் முடிவும் மற்றவரும் எல்லாவற்றுக்கும் ஆதியானவரும் பரமாத்மாவும் மாயாவிக்கும் மாயாவியான உங்ககிட்டயே என்னோட மாயையை பயன்படுத்தி என்னோட பெருமையை காட்ட வந்தனா எப்பேற்பட்டவன்? பெரு நெருப்புக்கு எதிரில் தீக்கதிர் துளி மாதிரி உங்களுக்கு எதிரில் நான் எம்மாத்திரம்? அச்சுதா, ரஜோகுணத்தில் இருந்து தோன்றினவனும் தங்களோட மகிமையை அறியாதவனும் நானே ஈசன்கிற இருமாப்பு கொண்டவனும்
நான் பிறப்பற்றவன், உலகத்தை படைக்கிறவன்கிற செருக்கால குருடானவனான என்கிட்ட இவன் என்னோட பணியால், என்னை சார்ந்தவன், இறுக்கத்துக்கு உரியவங்கிற எண்ணத்தோட என்னோட குற்றங்களை பொறுத்தருளணும். பிரகிருதி, மகத், அகங்காரம், ஆகாயம், வாயு, அக்னி, ஜலம், பூமிங்கிற மூலத்தத்துவங்களால் உருவாக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டம்ங்கிற 7 ஜான் அளவு சரீரத்தை கொண்ட நானுங்க சாளரத்தின் வழியாக வர்ற சூரிய கிரணத்தில் காணப்படுற பரமாணுக்களை மாதிரியான எண்ணற்ற பிரம்மாண்டங்களை தன்னோட ரோமக்கால்களை நடமாட விடுற தங்களோட பெருநிலை எங்க? புலன்களுக்கு எட்டாதவரை தங்களை ஞானக்கண்களால் மட்டுமே பார்க்க முடியும். கருவில் இருக்கிற சிசு காலை தூக்கி உதைக்கிறது தாய்க்கு குற்றமிழைச்சதா ஆகுமா? இருக்குது இல்லை. ஸ்தூலம், சூக்ஷ்மம், செயல், காரணம், இவற்றில் எதுதான் உங்கள் வயிற்றுக்குள்ள இல்லை? இந்த 3 லோகங்களும் பிரளய காலத்து கடலோட வெள்ளத்தில் மறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த வெள்ளத்தை அரவல துயில் கொண்ட ஸ்ரீமன் நாராயணனோட தொப்புள் கொடியில இருந்து பிரம்மா வெளியானார்ங்கிற வேதவாக்கு உண்மையே, பொய் இல்லை இல்லையா? ஈஸ்வரா, நான் உங்ககிட்ட இருந்து அப்படி வெளியானவன் தானே? சர்வேசா, நீங்கள் அத்தனை வீர்களுக்குள்ளேயும் இருக்கிற ஆன்மா, அதனால் ஸ்ரீமன் நாராயணன். அத்தனையும் இயக்கிறவர் நீங்கள், அதனால் ஸ்ரீமன் நாராயணன். தண்ணீரை தனக்கு இருப்பிடமாக கொண்டவர், அதனால் ஸ்ரீமன் நாராயணன். அந்த நீரும் தங்களோட வடிவம் தானே. அப்படி தண்ணீராக தோன்றது கூட தங்களோட மாயையே தான். அதனால் எல்லா வகையிலையுமே நாராயணன்கிற திருநாமம் உடையவர் நீங்கள் தான். இந்த உலகத்துக்கே ஆதாரமான தங்களோட வடிவம் உண்மையில் அந்த ஜலத்தில் இருக்கும்னா தாமரை தண்டுக்குள்ளே நுழைஞ்சு என்னை உருவாக்கினது யாருன்னு நான் தேடினப்ப நான் ஏன் உங்களை பார்க்கல? அப்புறம் உங்களை பார்க்கணும்னு 100 வருடம் தவம் பண்ணினப்ப என்னோட உள்ளத்தில் ஒரு நொடி பொழுது காட்சி தந்துட்டு உடனே மறைஞ்சிட்டது ஏன்? மாயையை குலைக்கிறவரே, இந்த அவதாரத்தில் தானே நீங்கள் உங்கள் தாய்க்கு வெளியே காணப்படுற உலகம் அத்தனையும் தங்களோட வயிற்றில் உள்ளதாக காட்டினீங்க. அப்படி காட்டி இந்த உலகம் உங்கள் மாயையோட வெளிப்பாடுன்னு விளக்கிட்டீங்க. தங்களோட கூடின இந்த உலகம் வெளியே காண கிடைக்கிறது மாதிரியே தங்களோட வயிற்றுக்குள்ளேயும் காணப்பட்டதுன்னா இந்த முழு உலகமும் உங்கள் மாயை தானே தவிர வேறென்ன? இதுதானே உங்கள் திருவிளையாடல். இன்றைக்கு தங்களை தவிர எல்லா லோகமும் உங்கள் மாயையோட வெளிப்பாடுன்னு நீங்களே காட்டிட்டீங்க. முதல்ல நீங்கள் ஒருத்தர் மட்டும் ஸ்ரீகிருஷ்ணனாக இருந்தீங்க. நான் கன்றுகளையும் சிறுவர்களையும் மறைச்சதுக்கப்புறம் கோகுலத்தில் இருக்கிற சிறுவர்கள், கன்றுகள், புல்லாங்குழல்கள், கொம்பு, வாத்தியங்கள்னு எல்லாமா ஆனீங்க. எல்லாமே 4 கைகள் கொண்ட நாராயணன்களே. எல்லா தத்துவங்களும் நானும் கூட தங்களையே வழிபட்டோம். அப்புறம் அத்தனை பிரம்மாண்டங்களாகவும் தோன்றினீங்க. முடிவில் எல்லையே இல்லாத, 2ங்கிறதே இல்லாத பிரம்மமா நீங்கள் மட்டுமே மீதம் இருக்கீங்க. அறியாமையினால் உண்மை நிலையை உணராதவங்க தங்களை இந்த உருவத்தில் இருக்கிற ஒரு ஜீவன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் மாயங்கிற திரையை அவங்க மேலே விரித்து எது ஆத்ம பொருள் இல்லையோ அதை ஆத்மாவாக பார்க்க வைக்கிறீங்க. இந்த வகையில் நான் படைக்கிறவன் நானே, நீங்கள் காப்பவர் ஆனீங்க. முக்கண்ணரான ஸ்ரீ ருத்ரன் ஒடுக்கிறவராக ஆனார். ஆண்டவரே, உலகத்தை காக்கிறவரே, தேவர்கள், ரிஷிகள், மனிதர்கள், விலங்குகள், நீர்வாழ் உயிரினங்கள் இவங்களுக்கிடையில் பிறப்பே இல்லாத நீங்களும் பிறக்கிறீங்க. அது தீயவர்களை அழிக்கிறதுக்காகவும் நல்லவர்களை காக்கிறதுக்காகவும் தான். நீங்கள் தங்களோட யோக மாயையை வச்சு திருவிளையாடல் புரிய தலைப்பட்டீங்கன்னா தங்களோட திருவிளையாடல் எங்கே, ஏன், எப்போ, எப்படி, எத்தனை தடவை நடக்குதுங்கிறதை 3 லோகத்தில் யாரால் அறிஞ்சிக்க முடியும்? இந்த அத்தனை லோகங்களுமே கனவு மாதிரியானது. எதுவுமே நிலையில்லை, மாயையால் தோன்றினது, பெரும் துக்கத்தை தரக்கூடியது. இருந்தாலும் நித்தியமான ஆனந்த ஸ்வரூபனான பேரறிவானவரான எல்லையற்றவருமான உங்ககிட்ட இருந்து தோன்றினதால்
உண்மை மாதிரி காணப்படுது. எல்லாருக்கும் ஆத்மாவாக இருக்கிறது நீங்களே. அதனால் சத்தியமானவர். சத்தியமான நீங்கள் பிறக்கிறதும் இல்லை, இறக்கிறதும் இல்லை. நீங்கள் தன்னோட ஒளியால் வெளிப்படுறவர். அதனால் காலம், இடம் இவற்றையெல்லாம் கடந்தவர் நீங்கள். தங்களுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அந்தம்ங்கிறது இல்லாததினால நீங்கள் நிலைச்சவர், குறையற்றவர், எப்பவுமே ஆனந்தமாக இருக்கிறவர், அப்பழுக்கு அற்றவர், எங்கேயும் நிறைஞ்சிருக்கிறவர். நீங்கள் உங்களை தவிர ரெண்டாவதா வேற ஒரு பொருள் இல்லை. உடல் முதலான எல்லைகள் இல்லாதவர். அதனால் அமுதமானவர். உபனிஷத் கொடுக்கிற ஆத்ம ஞானங்கிற கண் கொண்டு எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஆத்மாவான தங்களை தன்னோட ஆத்மாவாக பார்க்குறவங்க யாரோ அவங்களே பொய்யை மெய்யின்னு உணர்ற சம்சாரங்கிற துன்பக்கடலை தாண்டுறாங்க. பரமாத்மாவை தன்னோட ஆத்மாவாக பார்க்காதவங்க அறியாமையினால் பெயராலையும் உருவத்தாலையும் வேறுபட்டு காணப்படுற உலகத் தோற்றத்தினால் குழம்பி நிற்பாங்க. ஆத்ம ஞானம் உண்டானதும் இந்த மாயத்தோற்றம் மறையும். சம்சார பந்தம், அதில் இருந்து விடுதலை, இந்த ரெண்டுமே அறியாமையால் விளையிறது. பரமாத்ம நிலைங்கிறது ஞானஸ்வரூபமானது, மற்றவற்றோட கலக்காம தனிச்சு இருக்கிறது. இதை உணர்ந்தா அறியாமை தோன்றாது. இரவு பகல்ங்கிற நிலைகள் சூரியன் கிட்ட கிடையாது இல்லையா? ஆனால் அறிவிலி தான் இந்த உடல்னும் ஆத்மாங்கிறது வேற ஏதோ ஒன்றுன்னும் நினச்சிக்கிறான். எல்லோருக்குமே ஆத்மாவாக உள்ள நீங்கள் தான் இருக்கீங்க. ஆனால் உங்களை வெளியே தேடுறான். அறிவிலிகளோட அறியாமை வியக்கத்தக்கது. எல்லாமாவும் இருப்பவரே, நீங்கள் அத்தனை பேரோட உள்ளத்திலையும் விளங்குறவர். அதனால தான் அறிஞர்கள் தங்களுக்குள்ளேயே உங்களை தேடுறாங்க. இது பாம்பு இல்லை, கயிறு தாங்கிறது உண்மை. ஆனால் இது பாம்பு இல்லைங்கிறதை அறிஞ்சிக்கிட்டாதானே இது கயிறுங்கிறதை உணர முடியும். ஞானம் அடையிறது சுலபம் மாதிரி தெரியும். ஆனால் தங்களோட திருவடிகளை வழிபட்டு ஒருத்தனுக்கு கொஞ்சமேனும் தங்களோட அருள் கிடைச்சிருந்தா மட்டுமே தங்களோட பெருமையோட உண்மை நிலையை உணர முடியும். வேற எந்த வகையிலையும் அது கிட்டாது. இறைவா, இந்த பிறவியிலையோ இல்லை வேற பிறவியிலையோ பறவையாவோ விலங்காவோ எப்படி பிறந்தாலும் தங்களோட பக்தர்களில் ஒருத்தனாக நான் ஆகி தங்களோட திருவடி தாமரைகளை வழிபடுற பேர் எனக்கு கிடைக்கட்டும். பெருமானே, கோகுலத்தில் இருக்கிற அத்தனை பெண்களுமே பெரும் பாக்கியசாலிகள். நீங்கள் அவங்களோட புதல்வர்களாகி மகிழ்ச்சியோட தாய்ப்பால் பருகி இருக்கீங்க. கோகுலத்தோட பசுக்கெல்லாம் கூட பெரும் புண்ணியம் பண்ணியிருக்கு. ஏன்னா நீங்கள் அவற்றோட கன்றுகளாக ஆகி அவற்றோட பாலை குடிச்சிருக்கீங்க. எத்தனை வேள்விகள் பண்ணியிருந்தாலும் கூட அதெல்லாம் உங்களுக்கு இந்த அளவுக்கு மனநிறைவை தந்திருக்காது. உண்மையில் அவங்க எல்லாரும் தான் பெரும் பேர் படைச்சவங்க. நந்தகோபுரம் ஆயர்பாடியில் இருக்கிறவங்களும் பெற்ற பாக்கியம் சொல்லக்கூடியதில்லை. அது அளவற்றது. ஏன்னா அவங்களோட தோழன் பரமானந்தனான அழிவற்றவரான ஸ்ரீ கிருஷ்ணனான நீங்கள் இல்லையா? இவங்களோட பெருமை ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்களோட 10 இந்திரியங்களுக்கும் உள்ளத்துக்கும் அதிதேவதைகளான நானும் அக்னி, வாயு, இந்திரன், சந்திரன், சூரியன் முதலான 11 தேவர்களான நாங்களுமே ரொம்ப பாக்கியம் செஞ்சவங்க. கோகுலவாசிகள் ஒவ்வொரு இந்திரியத்தின் மூலமாகவும் அடையிற சுகானுபவத்தை நாங்களும் இல்லையா உணர்றோம். கண்கள் அடையிற சுகானுபவத்தை சூரியதேவன் அனுபவிக்கிறார். மனசடையிற சுகானுபவத்தை சந்திரதேவன் அனுபவிக்கிறார். இப்படி ஏதோ ஒரு புலன் வழியாக சுகானுபவம் அடையிற நாங்கள் பாக்கியசாலிகள்னா அத்தனை புலன்களினாலேயும் சுகானுபவம் அடையிற கோகுலவாசிகளோட பாக்கியத்தை எப்படி சொல்கிறது? இந்த பூவுலகத்தில், அதுலேயும் பிருந்தாவனத்தில், அதுலேயும் கோகுலத்தில்
மரம், செடி, கொடி, விலங்குன்னு எந்த பிறவி பெற்றாலும் அதுவே பெரும் பேரு. ஏன்னா இங்கே பிறவி கிடைச்சா தங்களோட அனைவர்களான கோப்பர்களோட திருவடி தூளி எங்கள் மேலே படும். முக்தி செல்வத்தையே அள்ளி கொடுக்கக்கூடிய நீங்கள் இல்லையா எங்களோட உயிர்? வேதங்களே உங்களோட திருவடி துகள்களை இல்லையா தேடி அலைஞ்சிட்ருக்கு. பிரபு, இந்த கோகுலவாசிகளோட அன்புக்கு நீங்கள் என்ன பலனைத்தான் கொடுக்கணும்னு இருக்கீங்க? உங்களை விட உயர்ந்த பலன் வேறு இல்லையே. உள்ளத்தில் கொடியவளாக இருந்தாலும் தாயா உருவெடுத்து வந்ததினாலேயே தன்னை சார்ந்த அகன் பகன் இவங்களோட தங்களையே அணைஞ்சா பூத்தனை. அப்படி இருக்கிறப்ப தன்னோட வீடு, தன்னோட பொருள், தன்னோட நண்பர், அன்பர், மக்கள், தன்னோட உயிர், மனசுன்னு அத்தனையும் தங்களோட திருவடிகளையே அர்ப்பணம் செஞ்சிருக்கிற கோகுலவாசிகள் கிட்டப்பட்ட கடனை எதை கொடுத்து எப்படி தீர்க்க போறீங்க? பூதனைக்கு தந்த மாதிரி முக்தியே கொடுத்தாலும் அது எப்படி ஒப்பாகும்? இதை நினச்சி என்னோட மனசு கலங்குது. ஸ்ரீ கிருஷ்ணா, மக்கள் உங்கள் அடியர்களாக ஆகாத வரைக்கும் அவங்களோட வீடே அவங்களுக்கு சிறைச்சாலை ஆகிடுது. வெளிப்பொருட்களை பார்த்து மயங்கி தங்களோட கால்களில் தாங்களே விலங்கு பூட்டிக்கிறாங்க. அவங்களோட ஆசைகளை, அவங்களோட செல்வங்களை களவாடுற திருடர்கள். தங்களுக்கோ இந்த உலகத்தோட எந்த பந்தமும் இல்லை. இருந்தாலும் தன்னை சரணடைஞ்ச மக்களுக்கு ஆனந்தம் கொடுக்கறதுக்காகவே அவதரித்து உற்றார் மாதிரி, உறவினர் மாதிரி, நண்பர் மாதிரி திருவிளையாடல் புரியறீங்க. பலவாறாக பேசி எந்த பலனும் இல்லை. உங்கள் பெருமையை உணர்ந்தவங்க யாரோ அவங்க இதை புரிஞ்சுக்கட்டும். ஆனால் உங்கள் பெருமை என்னோட உள்ளத்துக்கும் உடலுக்கும் வாக்குக்கும் புலப்படலைங்கிறது தான் உண்மை. கிருஷ்ணா, இந்த உலகமே தங்களோட உடல். அதை தங்களுக்கே அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் சர்வத்துக்கும் சாட்சி. அதனால் நீங்கள் அத்தனையுமே அறிவீங்க. இந்த உலகத்துக்கே தலைவர் நீங்கள். என்னோட லோகத்துக்கு போக விடியளிக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணா, விஷ்ணு வம்சங்கிற தாமரையை மலரச் செய்கிறவர் நீங்கள். தேவர்கள், அந்தனர், பசுக்கள் இவற்றை பெருக்கிற சந்திரர் நீங்கள். மனிதர்கள் அறநெறியை மீறி நடக்கிறது அறியாமையினால்தான். அந்த அறியாமைங்கிற இருளை அழிக்கிற கதிரவன் நீங்கள். பூமியில் தோன்றியிருக்கிற அரக்கர்களுக்கு பகைவர் நீங்கள். கல்ப காலம் வரைக்கும் அத்தனை பேராலையும் வழிபடப்படுறவர் நீங்களே. பகவானே, உங்களுக்கு வணக்கம். இப்படி எல்லாரும் வணங்குற பகவானை வலம் வந்து திருவடிகளில் வணங்கி துதிச்ச பிரம்மதேவர் தன்னோட லோகத்துக்கு போனார். இப்படி பிரம்மாவுக்கு விடை கொடுத்த பகவான் கன்றுகளையும் நண்பர்களையும் முதல்ல இருந்த யமுனையோட திட்டுக்கு அழைச்சிட்டு போனார். தங்களோட உயிருக்கும் உயிரான கிருஷ்ணனை பிரிஞ்சு ஓராண்டு முடிஞ்ச பிறகும் கூட ஸ்ரீ கிருஷ்ணனோட மாயையால் அறிவிழந்திருந்த சிறுவர்கள் அரை நொடி பொழுதுதான் கழிஞ்சதா உணர்ந்தாங்க. இவரோட மாயையால் மயங்கினவங்க அத்தனையுமே மறந்துடுவாங்க. அத்தனை லோகங்களும் இவரோட மாயையால் அறிவிழந்து ஆத்மாவையே மறந்துடுதே. ஸ்ரீ கிருஷ்ணன் தங்களுக்கு பக்கத்தில் வந்ததும் நண்பர்கள் எல்லாரும் பரபரப்போட இப்படி சொன்னாங்க. கிருஷ்ணா, நீ இல்லாததுனால நாங்கள் ஒரு பிடி சாதம் கூட இன்னும் சாப்பிடல. சீக்கிரம் வா, சாப்பிடு. எல்லோரோட உள்ளத்தையும் ஆட்டி வைக்கிற ஸ்ரீகிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே அவங்களோட உணவருந்திட்டு அகாசுரனான மலைப்பாம்போட தோலை எல்லாருக்கும் காண்பிச்சுக்கிட்டு காட்டில் இருந்து கோகுலம் வந்தடைஞ்சார். தலையில் மயிலிறகையும் பூவையும் செருகிக்கிட்டு தாது பொருட்களை உடலில் பூசிக்கிட்டு பேரொளி எழுப்புற புல்லாங்குழல் மற்றும் கொம்பு ஒழிச்சிக்கிட்டு கன்றுகளை ஓட்டிக்கிட்டு கூட வந்த சிறுவர்களோட பாராட்டு ஒலிக்க கோபிகைகளோட கண்களுக்கு பேரானந்தம் தர்றவரா கோகுலத்துக்குள்ள நுழைஞ்சார். இன்னைக்கு ஒரு பெரிய மலைப்பாம்பு. கிருஷ்ணன் அதை கொன்று அதுக்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தினான். இப்படி சிறுவர்கள்லாம் பாராட்டி பேசினாங்க. மகரிஷி தான் பெற்ற புதவர்கள் கிட்ட காட்டாத பேரன்பு
இன்னொருத்தி பெற்ற மகனான ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட கோபியருக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? காரணத்தை சொல்லணும்னு வேண்டிக்கிறேன். பரீட்சித்: எல்லோருக்குமே தன்னோட ஆத்மாதான் ரொம்பவும் அன்புக்குரியது. மக்கள், செல்வம் இவற்றினால ஆத்மாவுக்கு இன்பம் கிடைக்கிறதுனால தான் அவை மேலே அன்பு ஏற்படுது. மக்களுக்கு தங்களோட ஆத்மா கிட்ட இருக்கிற அன்பு தங்களோட மக்கள், தங்களோட செல்வம், தங்களோட வீடு இவற்றின் மேலே கூட இல்லை. அரசி, உடலையே ஆத்மான்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அந்த உடலே ரொம்பவும் அன்புக்குரியது. அந்த உடலை சார்ந்தவங்க கிட்ட கூட அவ்வளவு அன்பு இல்லை. இந்த உடல் தன்னோடதுங்கிற எண்ணம் இருந்தாலும் அந்த உடலே தேஞ்சு அழிஞ்சு போகிற நிலையில கூட உடல் வேண்டாம்ங்கிற எண்ணம் உண்டாகாமல் உயிர் வாழணுங்கிற ஆசை அதிகரிக்குதே. அதனால் எல்லாருக்குமே அவங்கவங்க ஆத்மாதான் ரொம்பவும் அன்புக்குரியது. எல்லாருக்குமே இந்த ஸ்ரீ கிருஷ்ணன் தான் ஆத்மாங்கிறதை உணர்ந்துக்கோ. இந்த உலகத்தோட நலனுக்காகவே மாயையால் உடலை ஏற்றுக்கிட்டவர் மாதிரி விளங்குறார். ஸ்ரீ கிருஷ்ணனை உண்மையாகவே உணர்ந்தவங்க அசையற அசையாத அத்தனை பொருட்களையுமே பகவானோட தோற்றமாகவே உணர்வாங்க. பகவானை தவிர வேற ஒரு பொருள் உலகத்தில் இல்லை. பொருட்கள் அத்தனையுமே தான் தோன்ற காரணம் எதுவோ அதிலேயே லயமடையும். அந்த காரணமும் தோன்ற காரணம் பகவான் தான். அதனால் ஸ்ரீ கிருஷ்ணன் இல்லாத பொருள் எது? காட்டுங்க. சான்றோர்கள் கொண்டாடுற புண்ணியமான பெயரும் புகழும் கொண்ட ஸ்ரீ கிருஷ்ணனோட திருவடிகளை அண்டினவருக்கு சம்சாரக் கடல் கண்டோட குளம்படி அளவு தான். அதனால் பகவானை அவங்க எளிதாக அடையிறாங்க. அவங்களுக்கு இந்த உலகில் துன்பங்கிறதே இல்லை. பரீட்சித்: ஸ்ரீ கிருஷ்ணன் தன்னோட 5 வயசில் நிகழ்த்தின அகாசுர வதத்தை கோபச்சிறுவர்கள் தங்களோட 6வது வயசில் சொன்னதாக நான் சொன்னதோட காரணம் இப்போது விளக்கப்பட்டது இல்லையா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தன்னோட நண்பர்களோட பண்ணின வனக்கிரீடை, அகாசுரனை மாய்ச்சது, புல் தரையில் விருந்து உட்கொண்டது, மற்றவங்களுக்கு புலப்படாத மாதிரி கன்றுகளாகவும் சிறுவர்களாகவும் வாழ்ந்தது மற்றும் பிரம்மாவின் துதி, இதெல்லாம் கேட்கிறவங்களும் சொல்கிறவங்களும் விரும்பின தர்ம அர்த்த காம மோட்சம் அத்தனையும் பெறுவாங்க. இப்படி கண்களை கட்டிக்கிட்டு ஒளிச்சு விளையாடுறது, அணை கட்டுறது, குரங்கு மாதிரி தாவி ஏறுறது மாதிரியான விளையாட்டுக்களால் ஸ்ரீ கிருஷ்ணனும் பலராமனும் தங்களோட பாலபருவத்தை கழிச்சாங்க. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் 14வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.